பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி இருக்க பேக் டு சேனல். அதான் அது ஏனும் பார்க்க போகிற சீரீஸ் என்ன தட் 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போயிடலாம். டின் கிட்ட வந்து டின் ரோஸ் வசுக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்டவனே டின் வசுவும் கூட வந்திருக்கானான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு மோடு இல்ல வசுவும் அவன் கூட 2 பேரும் வந்திருக்காங்க, கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்டலோ அவன் எப்படி இங்க வரல, வா நானும் உன் கூட வரேன்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்ட உடனே ஃபாயோ நானும் உன் கூட வந்து அந்த கேவலவாதி முகத்தை பாக்குறேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப தின்னோ எல்லாரும் இங்க இருந்து ரோஸ் பாத்துக்கோங்க, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன், எங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க போவான். அங்க வசுப்புல் தின் கிட்ட அவன்கிட்ட இங்க பேசதான் வந்திருக்கு, நீ எப்படி ரோஸை ஃபோர்ஸ் பண்ணி இங்க தங்க வைக்கலாம். அப்ப தின்னோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவதான் இங்க தங்கணும்னு ஆசைப்படான்னு சொல்லி சொல்லுவாளா. அதை கேட்ட வசுப்போம் நீயும் ரோஸு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன திப்புக்குன்னு கோமால இருக்கிறதால அட்வான்டேஜ் எடுத்து பாத்துக்கிறியா, உனக்கே தெரியும் எங்க 2 ஃபேமிலி வசுவும் ரோஸும் கல்யாணம் பண்ணிக்கிறதா அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க, என்ன நடந்தாலும் அவன் வசுவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நீ இதை கண்டிப்பா பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப தின்னும் இல்ல இது வார்த்தையா தான் பேசி வச்சுக்கிட்டீங்களா இல்ல எடுத்தாலும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்க, நானும் கிளைம் பண்றேன் அவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி ரோஸை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட சொன்னாரு, என்ன ஓகேவான்னு சொல்லி கேட்டாளா. அப்ப வசு நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்க, இப்ப பண்ண போறத மத்தவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, உங்க அப்பா உன்னை சரியா வளர்க்கலன்னு நினைப்பாங்க, உன் குடும்ப பேரை நீ கெடுக்க போறியான்னு சொல்லி கேட்பா. அப்ப கரெக்டா ரோஸ் அங்க தின்னோட கைய பிடிச்சிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு, பட் என்ன பண்றது நான் லவ் பண்றவள நான் தானே ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், எனக்கு இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை, உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லை, அது ஏன் நான் இவ்வளவுதான் லவ் பண்ண உங்க பையனை இல்லைன்னு சொல்லி சொல்லுவா. தின்னோ தன்னை லவ் பண்றதா கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகும். ஏய் சாக்கக்குற கண்டுபிடிச்சிட்டு போறேன் பக்கத்துல நிக்க, இது என்னென்ன மைண்ட் வயசுக்கு நான் லவ் பண்ற பர்சன் இவதான், இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்ட உடனே வசு போலும் இப்பதான் அங்க வந்த, இவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும், என்ன தெரியும்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ரோஸோ யா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இப்பதான் ஆனா எனக்கு இவ்வளவு சின்ன வயசுல இருந்தே தெரியும், நான் யுஎஸ்ஏ போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள இந்த கான்டாக்ட் கட் ஆயிடுச்சுதான், ஆனா எப்பவும் அப்பா இவனை பத்தி பேசுவாங்க, எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும், நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ணோம், சோ எங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சு, அது மட்டும் இல்லாம இவன் ரொம்ப அமைதியானவன், ரொம்ப நல்ல பயங்கர ஸ்வீட், என்னை பத்திரமா பார்த்துப்பான்னு சொல்லி சொன்னா. தென் அடுத்தது என்னன்னா எனக்கு எப்போவோ இவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, ப்ளீஸ் அங்கிள் எங்க 2 பேருக்குள்ள வராதிங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவனை இன்வைட் பண்ணுவா. இதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுவான். அப்ப ரோஸ்க்கு அவகிட்ட என்ன டின் நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பா. அப்ப அவ்வளோ எதுவுமே பேசாம ஷாக்கிங்லேயே பாத்துட்டு இருப்பாளா. அப்ப லூம் அங்க வந்து இன்னும் ஷாக்கிங்ல இருக்கான்னு நினைக்கிறேன், ரோஸே உன் லவ்வ கன்வெர்ஸ் பண்ணதால அவர் ரொம்ப ஷாக்கிங்ல இருக்கான்னு சொல்லி சொன்னாலா. அப்ப ரோஸோ அவர் நம்புறதுக்காக தான் நான் அப்படி எல்லாம் பேசினேன், மத்தபடி சீரியஸா எது இல்லைன்னு சொல்லி சொன்னாலா. அதை கேட்ட தென் எனக்காக நீங்க வந்து பேசுனதுக்காக தேங்க்யூ சோ மச், இன்னைக்கு நல்ல வேலை பண்ணிருக்க, நீங்க வந்து பேசுனதால தான் அவன் நம்பணும்னு சொல்லி சொன்னாலா. அப்ப நாம அங்க இருந்து நீ மட்டும் இங்க வந்து நீ ஏன் பேசல, அவன் நம்பிருப்பானு எனக்கு டவுட் தான் சொல்லி சொன்னா. அப்ப ரோஸோ என்னால எல்லாரையும் இவ்வளவு ஹர்ட் பண்ணலாம் விட முடியாது, இதுக்கப்புறம் இன்னும் கேர்ஃபுல்லா இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு ரோஸ் கேட்டா. அதுக்கு தின்னும் எஸ் ப்ராமிஸ்ன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப லூப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப எங்க வந்து நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறல அதை நான் அப்ரூவ் பண்றேன், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ எங்க வீட்டோட ஒரு மெம்பரா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப நாளா உனக்கு அகேன்ஸ்டா இருக்க முடியாது இல்லன்னுவா. அப்ப தின்னு கிட்ட புரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்லுவா. இப்போ ஒரு ஸ்மைல் பண்ணுவாளா. அதை பார்த்தலும் நீ சிரிக்கிறது பார்த்தா உனக்கு முடியுமா தோணலையேன்னா. அப்ப நாமும் இந்த ராஸ்கலை நம்ம எப்பதான் நம்பிருக்கோம் வேணும்னு சொல்லுவா. அடுத்த நாள் மார்னிங் ரோஸோ ஃபுட் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் வச்சுட்டு இருப்பாளா. அப்போ பாஸ் என்ன பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஃபாங்க வருவா. அது கேட்ட உடனே ரோஸோ பாஸா யார கூப்பிடுறேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஃபா இங்க நீ நான் மட்டும் தானே இருக்கேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவ்வளவு ஆமானுவாளா. அப்புறம் வேற யாரு நீ தான் சொல்லி சொல்லுவா. அதுக்கு ரோஸோ ஏன் என்ன பாஸ்ன்னு கூப்பிடுறீங்க, நான் உங்களை விட ரொம்ப சின்னவா தானேன்னு சொல்லி சொல்லுவா. என்னஃபா காலையில அவளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டியா ரோஸ், அவளை கண்டுக்காத, அவ கொஞ்சம் பைத்தியன்னு சொல்லி லூம்ப் சொல்லுவா. அப்ப ரோஸோ பின் எங்கன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு லூம்ப் இல்ல நாமக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னா அவளை கூப்பிட்டு போய் கீழே விட போயிருக்கான்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்க ரோஸோ அவங்க என்ன அவ்வளோ பிஸியான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு லூம்ப் நான் ரொம்ப பிஸி, அவனுக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்கான்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஃபாவோ ஆமான்னு சொல்லி சொன்னப்போ தின்னோ அவளே இங்க வந்துருவா. அப்ப தின்னுக்கு வந்து என்ன எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிங்க போலன்னு சொல்லி கேட்டா. அப்ப லூம்போ என்ன அதுக்குள்ள வந்துட்டா ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன்னு சொல்லி கேட்டா. ஃபாவோ நான் அப்ப சாப்பிடலாமான்னு கேட்பா. அதுக்கு தின்னோ அதையும் நீ ஏட்டு கேட்க சாப்பிட்டுன்னுவா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் சன்லைட் இன்னும் நிறையவே ஆரம்பிச்சிடும், அப்புறம் ரொம்ப ஹீட் ஆயிடும், போட்டோ எடுக்க நல்லா இருக்காது,
என்ன உங்க அவுட்ஃபிட் ரெடியான்னு சொல்லி கேட்பா. அப்ப தின்னும் ஏதோ பேந்த முடிச்சிட்டு இருப்பா. ஆனா ரோஸ் ரெடிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுவாளா. ஃபாவும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவா. எனக்கு அப்புறம் என்ன ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அங்க ரோஸோட ஃபார்ம்ல போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஃபா அக்கா கிட்ட போய் ஆறா எங்க அக்கா இவ்வளவு அழகா இருப்பாளா, இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவரோட ஹேரை சரி பண்ணி விட்டுட்டு போட்டோ எடுக்க வருவாளா. அப்போ ஃப்ரேம்ல பார்த்துட்டு ஏன் அவங்க 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கேப்பு, அதான் கொரோனா முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன சோசியல் டிஸ்டன்ஸ் ஒட்டுக்கா நில்லுங்கன்னு சொல்லி சொல்லுவா. ஆனா நம்ம தின்னோம் ஆணி அடிச்ச மாதிரி அங்க நின்றுட்டு இருப்பா. அப்ப ஃபாவோ நான் என்ன மைக்ரோஸ்கோப் வச்சு எடுக்க முடியும், கொஞ்சம் க்ளோஸா நிலைங்களேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப லூம் கேட்டேன் ஏதாவது பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப லூம் அங்க போய் அவ கையை எடுத்து ரோஸோட இடுப்புல வச்சு இப்படி பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப தின்னும் முடியாதுன்னு சொல்லி எடுப்பா. அப்ப ரோஸோ தின்னோட கையை எடுத்து அவன் இடுப்புல வச்சு பாக்குறவங்க எல்லாம் நம்பணும்ல, சோ இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி சிரிப்பாளா. பாக்குறவங்க நம்பணும்லன்னு சொல்லி சொல்லுவா. அதை கேட்ட உடனே தின்னும் அமைதியாவாளா. இப்போ எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதான் அவன் கோல் எடுத்தா குரங்காலன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதான் போல. அப்ப ரோஸோ கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி கிட்ட ஆயணும். அப்ப தின்னும் அவ கையெடுப்பாளா. அப்பலும் அக்கா நீ இப்படி பண்ணின்னு வச்சுக்கோயேன் பாக்குறவங்க என்னத்துன்னு சொல்லுவாங்க, இவங்க உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா இல்ல என்னன்னு சொல்லி நினைப்பாங்க அக்கா, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்பாள். அப்ப தின்னும் என்ன விடுடி தொந்தரவு கூடாதுன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ரோஸோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாளா. அவளை பார்த்த உடனே தின்னும் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சா. அப்ப லூம்பு அக்கா இப்படி சிரின்னு சொல்லி அவ ஸ்மைல் பண்ணி காட்டுவா. அக்கா ஒழுங்கா சரி எல்லாரும் பாக்குறவங்க நம்பணுக்கா இது உண்மையான மேரேஜ்னு. அப்ப ரோஸோ கிட்ட உனக்கு பிடிச்சவங்கள பார்த்த உடனே உனக்குள்ள சந்தோஷம் வந்து உன் ஸ்மைல் வெளில வரும்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி சொல்லுவா. எனக்கு கேட்ட உடனே தின்னும் ரோஸை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிப்பா. இதுதான் கேப். நம்ம ஃபாவும் போட்டோவா எடுத்து தள்ள ஆரம்பிச்சிருவா. தென் போட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வெட்டிங் டே வந்துடும். அப்ப இவங்க 2 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வருவாங்க. ரோஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப தின் உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ரோஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப தின்னவ கிட்ட லூம் நாம் ஃபா இவங்க 3 பேர் இல்லைன்னா வச்சுக்கோயேன் இதை மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவங்க இருந்ததால இது ஈஸியா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு ரோஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லலாம்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு தின்னும் அவங்க 3 பேரும் ஆசைப்பட்டுதான் இது பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு ரோஸோ பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப தின்னும் நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கல நம்ம ஃபேமிலி இதுக்கப்புறம் அமைஞ்சிட்ட தனியா இருக்க வேண்டாம், வச்சா ஃபேமிலி சேர்ந்து பாத்துக்கோ ஓகேவான்னு கேட்பா. அப்ப ரோஸோ இது ஃபேக் மேரேஜாவே இருந்தாலும் அவனுக்கு தேங்க்யூ சொல்லு, நீ என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப மூடோ எங்க இருக்க மிஸ் ரோஸ் மிஸ் தின் ஓடிடுவா. அதான பார்த்தேன் இவங்க கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா வந்துருவா. அதான பார்த்தேன் பொழுது போயிடுச்சு எதுவும் நடக்கலையேன்னு, நடந்துருச்சு நடத்திட்டாங்க. மூடோ வேகமா வந்து என்ட்ரன்ஸ்ல வசுபோல் வந்து சண்டை போட்டுருக்கான்னு சொல்லி சொல்லுவா. நம்ம எங்கேயும் அங்க போவோம், வசுபோல உள்ள போறதுக்காக அங்க இருந்து செக்யூரிட்டி கிட்ட வேகமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அது ஏன்னா அவங்க கிட்ட இன்விடேஷன் இருக்காது, சரி உள்ள விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்போம். அப்ப தின்னுங்க வந்தா அப்ப வசு வாங்கிட்ட உங்க ஆளுங்களுக்கு கெஸ்ட் எப்படி ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி தரலையான்னு சொல்லி கேட்பான். அப்ப ரோஸோ இங்க எந்த ப்ராப்ளத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதுன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவனும் ரோஸ் அதுக்கு வரல, எங்க அப்பாவுக்கு பதிலதான் நான் இங்க வந்திருக்கேன், நீங்க தானே அவளை இன்வைட் பண்ணீங்க இன்னும் இல்லையான்னு சொல்லி கேட்பான். அப்ப அவளோ ஃபைன்னு சொல்லி சொன்ன உடனே அவனோ உள்ள வருவான். அப்ப ஃபாவோ அங்க வந்த கெஸ்ட் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருந்தப்போ ரோஸ் கிட்ட அவன் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்பான். தென் 3 பேரும் இன்னும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஃபாவ ஒரு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் திட்டி ஒழுங்கா போட்டோ எடுன்னு சொல்லி சொல்லுவான். அதை கேட்ட உடனே வாகுமே பயங்கர கோவம் வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் திட்டு வருவாளா. அப்ப தின்டா அவளை கண்ட்ரோல் பண்ணுவா. போட்டோ எடுக்க போவா. அப்ப கேமரா ஆன் பண்ணி அவங்க 2 பேரையும் மட்டும் ஜூம் பண்ணி போட்டோ எடுப்பா. தென் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரோஸ பார்த்த அவன் இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கேன்னு சொல்லி சொல்லுவானா. எனக்கு பதிலா நீ போய் கவர்னர் கிட்ட பேசின்னு சொல்லி ரோஸ் அங்க இருந்து அமுச்சு விடுவா. தென் ரோஸுமே அங்க இருந்து கிளம்பி போவா. அப்ப கிளம்பி போனதுக்கு அப்புறம் தின் அவங்கிட்ட என்ன இங்க என்ன பண்ண வந்திருக்கன்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு ரோஸோ அதுக்கு வசுவோ நீ என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ரோஸ் எனக்கு சொந்தமாக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கேட்ட தின்னோ என்ன சொல்றனோ அதை எழுதி வச்சுக்கோ, இப்பத்துல இருந்து ரோஸ் என்னோட ஒய்ஃப், இது எப்போ நீ மறக்காதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்ட உடனே வசுவோ
அவகிட்ட சண்டை போட அப்ப அவன் கூட வந்த 2 பேரும் அப்பா என்ன சொன்னாரோ அதை ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தென் வசு அவகிட்ட நீ கண்டிப்பா நிம்மதியாவே சாவ மாட்டேன்னு சொல்லி சொல்லுவான். எப்படா நிம்மதியா சாவா, இவ்வளோ அழகான பொண்டாட்டி விட்டுட்டு செத்தானா, அவனுக்கு கண்டிப்பா நிம்மதியா இருக்காது. இப்ப இங்க இருந்து மணமேடைக்கு போவோமா, கப்பல்ஸ் 2 பேரும் ஜோடியா மணமேடைக்கு வருவாங்க. அப்ப நாமும் இது மோதிரம் மாத்திக்க வேண்டிய டைம்னு சொல்லி ரிங் எடுத்துட்டு போய் டின் கிட்ட கொடுப்பாளா. அந்த ரிங்க பார்த்த உடனே ரோஸோ இது அந்த ரிங் இல்லைன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு டின்னோ ஆமா இது அந்த ரிங்ல தான், நான் கிட்ட வேற ஒரு ரிங்க வாங்கிட்டு சொன்னேன், என் லைஃப்ல நீ ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் திங், அதனாலதான் என் பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மோதிரத்துக்கு அவன் மோதிரத்தை எடுத்து அவன் விரல்ல போட்டுடுவா. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் உண்மையா மோதிரம் மாத்திக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இதை பார்த்தா ஃபேக் வெட்டிங் ஃபீலே வரல. என் ரோஸோ மோதிரத்தை எடுத்து டின்னோட விரலையும் போட்டு விட்டா. ஃபைனலி அஃபிஷியலி 2 பேரும் கப்புள்ஸ் ஆயிட்டாங்கப்பா. இந்த சீரீஸ்ல உண்மையா நடிச்சிடாதீங்க. தென் மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் என்ன கிஸ் தானே, மூடாங் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுவா. கிஸ் பண்ணுங்க. தென் கூட்டத்துல எல்லாருமே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது, அவங்க கிஸ் பண்ணி தானே ஆகணும். ரோஸோ டின் கிட்ட எல்லாரும் கிஸ் பண்ண சொல்றாங்க, இப்ப என்ன பண்ணிட்டுன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப டின்னோ அவங்களுக்கு கண்டுக்காத அப்படி விட்டுன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ரோஸோ எப்படி கண்டுக்காம விடுறது, நம்ம இதனால பண்ணிதான் ஆகணும். சரி ஓகே சீக்கிர கிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ண போவாங்க. அப்ப கிஸ் லிப் கிஸ்ஸா மாறிடும். டின் அவள் லிப்ஸ்ல கிஸ் பண்ண உடனே அவ உலகமே நின்ன மாதிரி ஆயிடும். ஹார்ட் பீட் பயங்கரமா ரைஸ் ஆகி அவளுக்கு அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அவளுக்கு மூச்சு விட முடியாம அப்படியே திணறி போய் ரோஸை கூப்பிடுவா. ரோஸ் நானு சொல்லி அப்படியே ஃபேட் அவுட் ஆகி மயங்கி கீழே வந்துருவா. அவன் மயங்கி விழுந்த உடனே எல்லாரும் வந்து ஏய் உனக்கு என்ன ஆச்சுன்னு சிரிச்சுக்கிட்டு வந்து பிடிப்பாங்க. ஓ இதுதான் அழகுல மயங்கி விழுந்தா இல்ல திருமண மயக்கம் ஏதோ ஒண்ணு. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். என் அடுத்ததான் என்னன்னு பார்த்தா நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப். டின்னோட ரூம்ல அவ பெட்டை நல்லா பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெட்ல ரோஸ் தூங்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அவ எழுந்தா. அப்போ டின்ன அவ கிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அவன் மயங்கி விழுந்ததுன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பக்கத்துல இருந்த அந்த ஒயிட் கலர் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து கையில வச்சு பாப்பா. அப்ப டின்னோ கதவு தட்டிட்டு உள்ள வரட்டுமான்னு சொல்லி கேட்பா. அப்போ ரோஸோ கண்டிப்பா உள்ள வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. டின்னு உள்ள வந்தேனே ரோஸோட பார்த்து நீங்க இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்பா. அப்ப டின்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து இவன் நீ இன்னும் ஷார் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன் உடம்புதான் சரியில்லையான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ரோஸோ இப்பதான் எழுந்த குளிக்கணும்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்ட உடனே டின்னுமே அங்க இருந்து வெளியே போய் அங்க அவ கபோர்ட்ல வச்சிருக்க அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாளா. அதை பார்த்த ரோஸ் அவகிட்ட எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு டின்னோ இல்ல நான் போய் ஃபா கூட படுத்துக்கிறேன் கெஸ்ட் ரூம்ல, நீங்க கம்ஃபர்டபுளா படுத்துக்கோன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ரோஸோ நீங்க ஏன் போறீங்க, இது உங்க ரூம், நீங்க இருங்க, நான் என் ரூம்ல போறேன்னு சொல்லி சொல்லுவா. அதை கேட்ட டின்னோ நீ வெளியே போகும்போது ஆன்டி சேனோ இல்ல மோடோ நம்ம தனித்தனியே தூங்குறத பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுது, நீங்க தூங்கு, நான் ஃபா கூட கெஸ்ட் ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்ட ரோஸோ ரைட் தான் ஓகேன்னு சொல்லி சொல்லுவா. தென் டின்னோ ஓகே போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளில போவா. வெளியில யாருமே இல்லாத கன்ஃபார்ம் பண்ணிட்டு டின் வெளியே போவார். அப்ப கரெக்டா ஆன்டி சேன் அங்க வருவாங்க. அங்க சேன் வந்து டின்ன பார்த்து ஹே வெட்டிங் டே அன்னைக்கு நைட்டு வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கு, பெட்ரூம் போ, உன் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு போன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அதுக்கு டின்னோ இல்ல ஆன்டி யாரும் ஓகேவான்னு செக் பண்ண வந்தேன், ஃபாக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவங்க யாருக்கு எது வேணும்னாலும் நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விட்டுரு, இன்னைக்கு உன்னோட வெட்டிங் நைட், ஆல்ரெடி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, உன் ஒய்ஃப் கூட உள்ளதான் இருக்கணும்னு சொல்லி அதுகிட்ட சொல்லுவாளா. அதை கேட்ட உடனே டின்னோ அடுத்த நாள் மார்னிங் வரைக்குமானோ. அதுக்கு அவங்களோ ஆமான்னு சொல்லி உள்ள போன்னு சொல்லி அவளை உள்ள அமுச்சு விடுவாங்க. அங்க உள்ள போனா ரோஸ் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அங்கனே நின்றுட்டு இருப்போம். அப்ப டின் ரோஸை பார்த்துட்டு சிரிப்பாளா. அப்ப ரோஸ் நீங்க இங்க திரும்ப வருவீங்கன்னு நான் நினைச்சேன், இன்னைக்கு நைட் என்கிட்டதான் மாட்டிக்கிட்டீங்க, சரி 2 பேரும் குளிக்கலாமான்னு சொல்லி கேட்பா. அது கேட்டு அப்படி டின்னோ 2 பேரும் சேர்ந்து ஆடுவா. செம்ம ஆசைதான், இது ஏன் மைண்ட் வயசே விட்டுருங்க. அதுக்கு ரோஸோ 2 பேரும் குளிக்கலாம் தான், நீங்க தனியா நான் தனியான்னு சொல்லி சொல்லுவேன். தென் டின் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பெட் எடுத்து கீழே போட்டு அது மேல உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ ரோஸ் அதை பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நான் ப்ரேயர் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாளா. அதை கேட்ட ரோஸ் அதை கேட்கல, கீழே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல நீ மேல கம்ஃபர்டபுளா படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்டு ஆல்ரெடி உங்க ஸ்பேஸ் மொத்தத்தையும் ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, என்ன இன்னும் நீங்க கீழே படுத்து கில்ட்டியாக்க பாக்குறீங்களான்னு கேட்டுக்கிட்டு அவன் கிட்ட போவா. அப்ப டின்னோ பயந்து பின்னாடியே போவா. அப்ப ரோஸோ வாங்க உணர்த்தவங்களான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு டின்னோ எனக்கு இது சரியா வரணும்னு தோணலன்னா
ரோஸோ ஏன் நீங்க கீழே படுக்கிறது எனக்கு சரியா தோணும், வாங்க மேலன்னு சொல்லி சொல்லுவாளா. அது தின்னும் ஏன்னு கேட்பாளா. அப்ப தின்னா க்ளோஸா போய் ஃபர்ஸ்ட் இது உங்க ரூம், ரெண்டாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப எக்ஸாஸ்டா இருக்கீங்க, மூணாவது என்னை விட வயசுல நீங்க பெரியவங்க, உங்களை கீழே படுக்க வச்சுட்டு நான் மேல படுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கிட்ட போய் டக்குனு அவ பிள்ளை எடுத்துட்டு ஓடிடுவா. அப்ப தின்னும் குடுன்னு சொல்லி அவ கையில இருந்து புடுங்குவா. ரெண்டு பேரும் எஸ் நோன்ற மாதிரி தலைக்கணிலத்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப தின்னும் பிடிச்சி ஒரு இழுப்பாளா. உடனே ரோஸ் அவன் மேல போய் விழுவா. அப்ப ரோஸ் அவ கிட்ட உங்களுக்கு ஆக்கோட ஃபீல் ஆகுதான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு தின்னு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்படின்னா நம்ம மொத்த நைட் நம்ம ரிலேஷன்ஷிப்ப இன்னும் எப்படி டைட் ஆக்கலான்னு பாக்கலாமான்னா அதை கேட்ட உடனே தின்னும் ரிலேஷன்ஷிப்ப டைட் ஆக்குறதா எப்படின்னு சொல்லி கேட்டா. ரோஸோ அவனை பாக்குறா. அதுக்கப்புறம் என்ன ஒரு பெட்டுக்கு போயிட்டாங்க. சரி வாங்க பெட்லயாவது ஏதாவது ஸ்பைசியா நடக்குதுன்னு பாப்போம். தின்னவ கேட்ட நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னு கேட்டாளா. ரோஸோ அவளை பார்த்தா. அப்ப தின்னவ கிட்ட சரி யூஸ்ல நீ எப்படி இருந்தேன்னு என்கிட்ட சொல்லுவேன்னு கேட்டாளா. அதுக்கு ரோஸ் அவ மடியில படுத்து. அப்போ ரோஸ் அவன் மடியில படுத்துட்டு அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி நீங்க தனியா சிராக் ஃபார்ம எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டு அதை கேட்ட தின்னும் கதையா இப்ப நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு அவ சொல்ல ஆரம்பிச்சு. அவ கதை சொல்ல ரோஸ் தண்ணியே மாதிரி அப்படியே தூங்கிட்டு இல்ல ஒரு வழியா அவ கதை சொல்லி முடிச்சுட்டு ரோஸ் நான் என் கதையை சொல்லி முடிச்சிட்டேன் உன் கதையை சொல்லுன்னு பார்த்தா. அப்போ அவ தூங்குறத பார்த்தா. தென் தின்னோ அவளை 5 நிமிஷம் ஒரு ரசிச்சு பார்த்துட்டு தின்னோ அவளை கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்த்துட்டு அப்படியே தலையெல்லாம் இல்ல அவ தலையெடுத்து வச்சா. அவ கிட்ட போய் குட் நைட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு கீழே போய் படுத்துப்பா. கீழே படுத்த உடனேதான் தெரியுது இவ்வளவு தூங்கல. அவ ஸ்மைல் பண்ணிட்டு படுக்குது. அதனால நம்ம லவ் பண்றவங்க பக்கத்துல இருக்கும்போது நமக்கு தூக்கம் வருமா என்ன, வாய்ப்பு ராஜா. சரி வாங்க கடுக்கல போ. மார்னிங் ரோஸ் எழுந்து பார்த்தா பக்கத்துல தின்னுல அதுக்கு மேல நோட்டும் அதுக்கு மேல ஒரு ஒயிட் ரோஸ் இருந்துச்சு. அந்த நோட் எடுத்து படிச்சு பார்த்தா உள்ள குட் மார்னிங் ரோஸ்ன்னு இருக்கும். தென் அந்த ரோஸ் எடுத்து பார்த்துட்டு பாத்ரூம் போயிட்டு பிரஷ் பண்ணலான்னு போ. அங்க ஆல்ரெடி அவளுக்கான துண்டு பிரஷ்ல பேஸ்ட் வச்சிருக்கும். அதை எடுத்து பார்த்து சிரிச்சுட்டு பிரஷ் பண்ணுவா. இப்ப நம்ம இங்க இருந்து தின்கிட்ட போ. தின்னும் வெள்ளனே எழுந்து தன்னோட ஒய்ஃப்காக பொறுப்பா காலையில சமைச்சிட்டு இருக்கும். அப்போ அங்க யாரோ வர மாதிரி இருக்கும். அவ வந்தது அப்போ அங்க வந்தது ஆன்டி நினைச்சிட்டு என்ன ஆன்டி வந்துட்டீங்களா ரோஸ் எழுந்துட்டாளான்னு சொல்லி கேட்பா. அப்ப ரோஸோ எழுந்துட்டேன்னு சொல்லுவா. உடனே தின்னால பாத்துட்டு எழுந்துட்டியா இல்ல இதான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன்னு சொன்னாலா. அப்ப ரோஸ் உனக்கு ஒய்ஃபா வர போறவ ரொம்ப நல்லவ, நீ எப்படி டேக் கேர் பண்ணிக்கிற தெரியுமா அமேசிங்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு தின்னோ இல்ல உனக்கு பிரேக்ஃபாஸ்ட பெட்ல எடுத்துட்டு வந்து தரலாம் நினைச்சேன், நீ அதுக்கு முன்னாடியே எழுந்து வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ரோஸோ அதுக்கு என்ன இப்போ நான் திரும்பவும் பெட்ல படுத்துங்கிற நீ எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்ட தின் அப்படியான்னு கேட்பா. அப்புறம் ரோஸோ சும்மா உங்களுக்கு கிண்டல் பண்ண அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு தின்னோ சரி ஓகே போய் குளிச்சுட்டோன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ரோஸோ 20 மினிட்ஸ் சொல்லிட்டு அவ குளிக்க போயிருவா. தின்னோ நீ ஏன் குளிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாளா. அப்ப ரோஸோ 20 மினிட்ஸ் சொல்லிட்டு குளிக்க போயிருவா. தின்னோ ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள் வச்சிட்டு இருப்பாள். அப்ப கரெக்டா லூம் அதை பாத்துக்கிட்டே வருவா. என்னப்பா பார்க்கவே செம்மையா இருக்கு, காலையிலே வெள்ளன எழுந்து நீ அதெல்லாம் சமைச்சன்னு கேட்டுக்கிட்டே அந்த ஃபுட் எடுக்க போவாளா. அப்ப தின்னு அவளை ஸ்டவ் பண்ணி உனக்கு வேணும்னா போய் ஆன்டிட்டு கேள் அவங்க சமைச்சு தருவாங்கன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப லூம் போ இதெல்லாம் ரோஸ்கான்னு கேட்பாளா. அதுக்கு தின்னு ஆமான்னு சொன்னோம். அதுக்கு தின்னோ இங்க நிறைய இருக்கு ஏன் எடுக்கூடாதுன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு தின்னோ நோன்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணும். அவ கரெக்டா அங்க வந்து அதை எடுக்க வருவாளா. அப்ப தின்னு அவளை ஸ்டாப் பண்ணு இது எல்லாமே ரோஸ்க்கு யாரை டச் பண்ணாதுன்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணும். அப்ப லூம் ஃபா கிட்ட நம்ம அக்காவுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, காலையில இருந்து நம்ம அக்கா சமைச்சு வச்சிருக்கா ஒய்ஃப்காக சொன்னா, நீ இப்படி அவளை கேர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நடந்த கல்யாணம் ஃபேக் மாதிரி இல்ல ரியலா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட போவாங்க. அப்ப திண்டி அவ்வளவோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அவங்களால முடியாது, அவங்களோ அதை எடுத்து சாப்பிட்டுருவா. தென் இங்க இருந்து நம்ம வசு கிட்ட போவோமா. வசு போலும் வசுவும் ஒன்னும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வசு கிட்ட நான் தான் உன்னை அங்க போக வேண்டாம்னு சொன்னல அப்புறம் ஏன் அங்க போனேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவனும் இல்லப்பா அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணதான் போனேன்னு சொல்லி சொல்லுவானா. அதுக்கு வசு போலும் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லுவான். அது கேட்ட உடனே வசுவோ இல்லப்பா தின்கிட்ட நான் ரோஸை எழுந்தத என்னால ஏத்துக்க முடியல, அவ என்கிட்ட இருந்து ரோஸை பறிச்சுக்கிட்டா, ரோஸ் அவளை லவ் பண்ணதையும் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதையும் என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி சொல்லுவான. அதை கேட்ட வசு போல் அப்படின்னா நான் அதை நம்ப வைக்கிறேன், ஓ உன்னால நம்ப முடியலையா அப்படின்னா நான் அதை ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப வசுவோ என்னப்பா பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டா வேற என்ன
ஏதாவது ரூமர்ஸ் கிளப்பிடுவான். அதானே நான் நினைச்சது உண்மைதாங்க. 2 பேரும் வச்சு ரூமரை கிளப்பி விட்டுட்டான். அது என்ன, இவங்க 2 பேருக்கு லவ் இல்ல, 2 பேரும் அவங்க ஓன் பெனிஃபிட்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் தின் ரோஸோட ஃபார்முக்காக தான் ரோஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் இது நினைச்சு பசு தன்னை ரோஸ் கல்யாணம் பண்ணிக்கிடலையே அப்படின்னு ஃபீல் பண்றதாகவும் ரூமர்ஸை கிளப்பி விட்டான். தென் என்ன, உண்மையை விட போய் என்ன ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும்ல. ஸோ அது வைரலா டவுன் முழுக்க, மார்க்கெட் முழுக்க, ஏன் இவங்க ஃபார்மையும் விட்டு எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சது. எல்லாரும் என்ன பேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்ணல, அவங்க ஓன் பெனிஃபிட்காக தான் லவ் பண்ணாங்க. ஸோ வசுப்பல் நினைச்ச மாதிரியே அந்த ரூமர்ஸ மார்க்கெட்லயும் பேச ஆரம்பிச்சேன். ஸோ கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன, சொந்தக்காரங்களாம் வீட்டுல இருந்து கிளம்புவாங்கல்ல, அதே மாதிரிதான் என்னோட 3 சிஸ்டரும் அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க கார் எடுத்துட்டு அப்படி போல, அதுக்குள்ளே மோன அங்கிருந்து அவசர அவசரமா வந்து மிஸ்ஸஸ் ரோஸ், மிஸ்ஸஸ் ரோஸ்ன்னு கத்திக்கிட்டே அங்க வருவா. அப்போ தின்னு ரோஸோ என்னாச்சு மோட், என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு மோடோ மார்க்கெட்ல உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு ரோஸோ என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல நீங்க 2 பேரும் உங்க ஓன் பெனிஃபிட்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ரோஸோட ஃபார்முக்காக தான் டீன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் இவ்வளவு லவ் பண்றீங்க, எப்படி அவங்க அப்படி பேசிக்கிறாங்க, எப்படி பாசிபிள்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ரோஸோ என்ன பேசிக்கிட்டாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லுன்னா. அதுக்கப்புறம் ரோஸ் இந்த ரூமரை யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னு டவுட்டே வேணாம், அவங்க தான் பண்ணிருப்பாங்க. இதனால ஒரு ரெப்பிடேஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு தின்னும் நான் அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன்னு அவன் என் மேல கோவமா இருக்கான்னு சொல்லி சொன்னான். அப்ப ரோஸோ அவங்க ரூமரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ரூமரை எப்படி ஸ்டாப் பண்ணுன்ற வழிய நம்ம கண்டுபிடிப்போம்னா. தின்னோ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டா. ரோஸோ ஒரு ஸ்மைல் பண்ணுவா. தென் அடுத்ததா தின் அவ ஃபார்ம்ல போய் வேலை பார்க்க போயிருவா. அவ ஃபார்ம்லயும் அந்த ரூமரை பத்தியே தான் அங்க இருக்கவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கியா அங்க இருந்துட்டு இருப்பாளா. அப்ப கியாவ கிட்ட உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்பா. அப்ப கியாவோ எனக்கு அதை பத்தி தெரியாது, தோ அங்க ஒரு இருக்காங்களே அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்லுவா. அங்க யாருன்னு பார்த்தா ரோஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வருவா. அங்க தின்கிட்ட வேகமா பேசிடாத, அவன் 2 பேரும் உண்மையாதான் லவ் பண்றான்னு அவங்களாம் நம்பணும், ஓகேன்னு சொல்லுவாள. அதுக்கப்புறம் ஜூஸ் தண்ணி எல்லாம் கொடுத்து அவளை குடிக்க வச்சுட்டு, சின்ன அழுக்கா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு அது எல்லாத்தையும் தொடச்சு விடுவா. அதை பார்த்து அங்க இருந்தவங்க அந்த ரூமர் எல்லாம் போய் தான் இவங்க உண்மையான லவ் பண்றாங்கன்னு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ, இப்படி பண்ணிதான் இவங்க ரூமரை ஸ்டாப் பண்ண போறாங்களா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஃபார்ம்ல அந்த ரூமரை ஸ்டாப் பண்ணியாச்சு. தென் அடுத்ததா அவங்க மார்க்கெட் போவாங்க. இருங்க, வெயிட். கியாவோட லுக்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கே. எனக்கு தெரிஞ்சு கியா சீக்கிரட்டா தின்னா லவ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு இப்ப பாக்கலாம். அடுத்ததா அவங்க மார்க்கெட் போவாங்க. மார்க்கெட்ல அவங்க நடந்துக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க உண்மையாதான் லவ் பண்றாங்க, நீ சொன்னது போயிடாது சொல்லி அந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கள, போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப ரோஸோ ஒரு கல் தடுத்து இடறி கீழே விழுந்துருவா. கீழே விழுந்துருவில அவ இடுப்புல நல்லாவே அடிபட்டுருவோம். தின்னோ அவளை எழுச்சிக்க சொல்லி சொல்லுவாளா. அவளால முடியாது, என்ன கொஞ்சம் கூட நவர முடியலன்னு சொல்லி கேட்பா. அப்ப அவளோ இல்லன்னு சொல்லி சொல்லுவாள். தென் தின்னோ அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு போவா. போகும்போது தின்ன கிட்ட நான் அவனை ஹனிமூன் கூட்டு போறேன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ரோஸோ எங்கன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவளோ அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஹனிமூனுக்கு நாமோட ஹோட்டலுக்கு கூட்டு போவா. அப்ப நாமோ ரூமோட கீயை கொடுத்துட்டு அங்க இருந்து போவா. அப்ப லூம்பா அவளை கால் பண்ணி என்ன நம்ம பிளான பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நாமோ ஒன்னும் கவலைப்படாத, அவங்களோட ரொமான்டிக்கான மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண ஒரு செம்மையான ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்டுட்டு லூமே சிரிச்சுட்டு போனை கட் பண்ணுவா. இவங்களோ அங்க இருந்து உள்ள போய் பாப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரோஸ் தான் போவோம். அங்க உள்ள போய் பார்த்துட்டு தின் உள்ளவா அவ்வளவான்னு சொல்லி கூப்பிடுவாளா. அப்ப தின் என்னன்னு கேட்டு, இல்ல பாத்ரூம்க்கு டோரே இல்ல, ஒரு கர்டன் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. மேபி லூம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நமக்கு ஹனிமூன் ரூமை கொடுத்துருக்கலாம்னு சொல்லி சொல்லுவா. இப்ப ஏன் மைண்டும் சொல்லவா, அவ தப்பாலாம் இல்ல, சரியா தான் கொடுத்துருக்க, ஆனா உங்களால தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல, அவ தப்பா மாத்தி கொடுத்துருக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் போய் குளி, நான் வெளியே வரண்டால வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போ. ரோஸ் குளிக்க போறதுக்காக லக்கேஜ் ஓபன் பண்ணி ட்ரெஸ் எடுக்க போவாளா. அப்ப அந்த ட்ரெஸ் எல்லாமே குட்டி குட்டியா அதை பார்த்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பார்ப்போம். அங்க இருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே குட்டி குட்டியா தான். அப்பதான் யோசிச்சு பாப்பா, மூடாங்க தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணும். ஆக்சுவலி அந்த 5ல வேணும் என்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வச்சிருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அடியில ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்ல என்ன எழுதிருக்குன்னா, மிஸ் ரோஸ், இது என்னோட கிஃப்ட் உங்களோட ஹனிமூனுக்காக, இது எல்லாத்தையும் நான் தான் வாங்கணும்னு சொல்லி அதுல எழுதிருந்தது. அதை பார்த்துட்டு போடா உன்னை சும்மா ஆட மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து மலையார் மம்புட்டியா மாதிரி போற இழுத்து போத்திட்டு உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு அவ கிட்ட வந்து, ஹே உனக்கு என்ன குளிருதான்னு சொல்லி கேட்பேன். அப்பதான் பாப்பா, ஐயா இவனும் அரையும் குறையுமா இருக்கான்ட்டு
பின்னாடி போவாள். அப்ப ரோஸ் அவகிட்ட இந்த மோடம் தான் பேக் பண்ணா எல்லா பைசாமாவும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு தின்னும் அவன் கேர்ள்ஸ் தானே பரவாயில்லன்னு சொல்லி சொல்லுவா. என் ஃபேமிலிட்டே சொல்லுவா. பிரச்சனையே அதுதான். சரி வாங்க கணக்குல போலாம். டின்னோ அங்க இருந்து குளிக்க போவாளா. அப்ப தெரியாம அவ பெட்ஷீட்டை பிடிச்சி எடுத்துருவா. பெட்ஷீட் எடுத்துருவோடனே ரோஸ் கத்துவாள். அப்ப தின்னும் திரும்பி பார்த்துட்டு அவளும் கத்திட்டு குளிக்க ஓடிடுவா. ஐயோ அநியாயத்துக்கு 2 கூச்சம் போடுதுங்களே. பாப்போம் இவங்க ரொமான்டிக் மூமெண்ட் எப்பதான் வருதுன்னு. நான் ஆக்சுவலி மற்ற ஸ்டோரிஸ்க்கெலாம் பெருசா ரொமான்டிக் மூமெண்ட்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். பட் இவனோட ரொமான்ஸ் பார்க்கணுன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 4 எபிசோட் வந்துருச்சு. ஒரு கிஸ்ஸுக்கே இப்படி ஆகுதே. என்ன மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி கதைக்குள்ள போவோம். தின்னும் குடிச்சு முடிச்சுட்டு பெட்ல வந்து படுப்பா. இப்போ ரோஸ் ஆக்கிட்ட லாஸ்ட் நைட் நம்ம 2 ஒன்னா தான் தூங்கணும். ஸோ நான் அப்போ கொரட்டை விட்டேன்னா இல்லை தூக்கத்தில் ஏதாவது பேசணும்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு தின்னும் இல்லை நீ ஒரு குழந்தை மாதிரி அழகா தூங்கணும்னு சொல்லி சொல்லுவா. அப்புறம் ரோசோ கிட்ட என்ன பண்ணலாம் சொல்லுன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு தின்னும் நீ டிசைட் பண்ணுவா. அப்புறம் ரோசோ எப்ப பாரு என்னையே தான் முடிவெடுக்க சொல்ற, இதனால நீ கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ணுவ பாருன்னு. அதுக்கு தின்னும் உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம்னு சொல்லி சொல்லுவாளா. அதை கேட்ட உடனே ரோசோ கிட்ட சரி ஓகே தூங்கலாமா குட் நைட் சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பி படு. தின்னுமே குட் நைட் சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறேன். இப்ப அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது கியாவும் தின்னும் பழகிறத பார்த்துட்டு ரோஸ் பயங்கரமா பொசிவ் ஆகிறா. ரோஸோட பொசிவ சமாளிக்க முடியாது. தின் லூமுக்கு கால் பண்ணி கேட்கிறேன். ஆக்சுவலி பொண்ணுங்களோட கோபத்தை கூட ஹேண்டில் பண்ணிடலாம், ஆனா பொசிசிவா ஹேண்டில் பண்ணவே முடியாது. தின் எப்படி இதை ஹேண்டில் பண்றான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சரி ஓகே இஸ் அ ஃபேமிலி. உங்களுக்கு எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இஸ் அ ஃபேமிலி.